Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல என்னெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குது, தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும், எப்போ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த வீடியோல கிளியரா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல என்னெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸை பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குதா, நிறைய டவுட்ஸில் இருக்கிறீங்க. நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கோட்டா, அதாவது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு கேட்டகரி ஜெனரல் கோட்டா. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, அதாவது முன்னாள் இராணுவத்தினருடைய குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா சூட்டபிளாக இருக்கும். பிடபிள்யூடி கோட்டா, பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கோட்டா தான் பிடபிள்யூடி கோட்டா. இந்த ரிசர்வேஷன்ஸில் அந்த பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கவுன்சிலிங் டைமில் நீங்கள் டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். சென்னைக்கு உங்களை ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பிடபிள்யூடி தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் லெட்டரை மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைடில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சீட்ஸ் அப்படிங்கிறத அலாட் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போக வேண்டிய தேவை கிடையாது. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா பிடபிள்யூடி கேட்டகரி, இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா பிடபிள்யூடி கேட்டகரி கோட்டா, இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பிடபிள்யூடி ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது அதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடிக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எலிஜிபிள் கேண்டிடேட். அதில் உங்களுடைய நேம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும். இது தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் 7.5 ரிசர்வேஷன், மற்ற ரிசர்வேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, பிடபிள்யூடி கேட்டகரி இது ரெண்டும் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி ஆல் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஜெனரல் கேட்டகரியில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. தென் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் எப்படி ஹெல்ப் ஆகுது, இல்லைனா எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுல முன்னுரிமை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்போ உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டைம் காலேஜில் ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். 18,000 25,000 வரைக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது காலேஜுக்கு காலேஜ் வேரி ஆகும். இது நீங்கள் பிரைவேட் காலேஜஸில் போகணும், இது நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் ஆகுமே தவிர சீட்ஸ் கிடைக்கிறதுல முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால கட் ஆஃப் கம்மியானாலும் சீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும் போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். தென் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுமே ஈஸி. பக்கத்தில் இருக்கிற இ-சேவை மையத்தில் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணி அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித்தின் 4 to 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, பிடபிள்யூடி கோட்டாவை தவிர மற்ற எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. தென் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் முதல் டிகிரி படிக்க போகிற பட்டதாரி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்மே எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜ் ஜாயினிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபீஸஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.